ஆக்சுவலாக இது ஒரு லேடி டிரைவிங் வண்டி. இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுமே இது லேடி மேலே தான் தப்பு இருக்குன்னு எல்லாருமே நினச்சிருப்பீங்க. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. நானும் உங்களை மாதிரி தான் நினச்சேன். பட் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யார் மேலே தப்புன்னு. லாரியில் வந்த வேகத்துக்கு உள்ளே பூந்தா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல ஸ்பீடு தான் இல்லை, அவங்க ஃபுல்லாகவே வந்துட்டாரு பாருங்க. சார் இவங்க ஃபுல்லாக டிரைவர் மேலே தான் தப்பு. இந்த ஃபுட்டேஜ் நீங்கள் வாங்கி வச்சு சரக்கு வந்து போடுறேன் லாரி. நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. நீங்கள் வந்து அவன் நிப்பாட்டி இருக்கணும். இந்த எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாருங்க. அவங்க வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அவன் நிற்கவே இல்லை, அவரு நேராக ஃபுல்லாக வராரு. அவன் நிற்காம ஏறிட்டாங்க. இவ்வளோ போலீஸ் வந்து விசாரிக்கிறப்போ என் மேலே தப்பு இல்லை, கார் தான் குறுக்க வந்துச்சுன்னு லாரி டிரைவர் சொல்கிறாரு. இல்லை நல்லது. இந்த லாரி எதை டைமிங் லோடு போல் இருக்குது, அதனால் அர்ஜென்ட்டில் வந்து பூந்துட்டார். ஈஸியாக அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஃபைன்லாம் பே பண்ணிட்டாரு. இருந்தாலும் அந்த காருக்கு 1 lakh சம்திங் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஷோரூமில். எனக்கு லாரிக்காரங்கள்ட்ட நிறைய அனுபவம் இருக்குது. அதனால் லாரி டாடா ஏசிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமாகவே போங்க, அதுதான் நமக்கு நல்லது. ஓன் போர்டு கார்னால் பிரச்சனை இல்லை, கமர்ஷியல் கார்னால் கிட்டத்தட்ட 1 மாதம் வரையும் சர்வீஸ்க்கு நிற்கணும்.